The revision, the vector differentiation பார்த்தீங்கன்னா உங்களுக்கு scalar and vector valued function, gradient, directional derivative, divergence and curl, scalar and vector potential, statement of identities of simple problems. இது வந்து லேப்லாஸ் ஆபரேட்டர் மட்டும் மிஸ் ஆகிக்குது. அந்த லேப்லாஸ் ஆபரேட்டரும் உங்களுக்கு கொடுத்துக்கிறாங்க. இதில் வந்து லேப்லாஸ் ஆபரேட்டர் அடிஷனலாக ஒன்று லேப்லாஸ் ஆபரேட்டர் இது சரிங்களா? ஓகே சார். இப்போ அதுக்கு ரெக்கார்டிங்கை நம்ம ஃபார்முலா ஆல்ரெடி கொடுத்து தான் இந்த ஃபார்முலா மட்டும் அப்படியே ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இதர் இந்த நோட்டேஷன் நோட் பண்ணுவாங்க அல்லது இந்த நோட்டேஷன் நோட் பண்ணுவாங்க. இதனோட மீனிங் கேட்டனா இதுதான். சம்மேஷன் போட்டு நோட் பண்ணுவோம். ஐ வெக்டர், ஜே வெக்டர், கே வெக்டர். இதனோட கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் வரும். இந்த கிரேடியன்டோட டெஃபினிஷன் இது ஆல்ரெடி நம்ம இன்டெகிரேஷன்லேயே பார்த்துட்டோம். அதே தான் திரும்ப ரிப்பீட் ஆகுது. டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறாங்க? டெல் பை. அப்போ பைங்கிறது ஒரு ஸ்கேலார் ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க. அண்ட் டைரக்ஷன் வந்து ஏ வெக்டர் வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நம்ம இந்த ஃபார்முலா டெரிவேட் பண்ணிப்போம். கரெக்டாப்பா? நார்மல் டெரிவேட்டிவ்ங்கிறது இதுதான் நார்மல் டெரிவேட்டிவோட டெஃபினிஷன். அண்ட் யூனிட் நார்மல் வெக்டர்ங்கிறது வந்து டெல் பை டிவைட் பை மாடல்ஸ் ஆஃப் டெல் பை. ஸோ இது வந்து என்னது? ஆங்கிள் பிட்வீன் டூ சர்ஃபேசஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் டெல் பை ஒன். அதாவது கிவன் என்ன கொடுத்துருப்பாங்க? பை ஒன் கமா பை டூ கொடுத்துருப்பாங்க. அட்எஸ் சம் பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. எக்ஸ் ஒன் கமா ஒய் ஒன் கமா இஜட் ஒன் பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்போ அதை வச்சு நம்ம டிஃபைன் பண்ணி போட்டுருக்கலாம். சரிங்களா? அப்போ டெல் பை ஒன் எப்படி தெரியும், அந்த பாயிண்ட் என்ன இருக்குன்னு தெரியும், போட்டுருவோம். ஸோ இந்த ஆர்த்தோகனல் பேஸ் பண்ணிட்டு மேபி கொஸ்டின் வரும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. நம்ம ஆல்ரெடி ரெக்கார்டிங்காக 2 ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கிறோம். நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிற கொஸ்டின் 2 கொஸ்டினுக்கும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போ வந்து என்னது? டைவர்ஜன் அண்ட் கர்ல்னு சொல்லிக்கிறாங்களே. இப்போ கர்ல்னா டெல் கிராஸ் எஃப் வெக்டர், டைவ்னா டெல் டாட் எஃப் வெக்டர். 2 நோட்டேஷன் தான். டெல் டாட் எஃப்னா டைவ், கிராஸ் வந்ததுன்னா கர்ல் வெக்டர். அந்த டெல் டாட் எஃப் வந்து 0ன்னு வந்து அதுக்கு பேர் சொலினாய்டல். டெல் கிராஸ் எஃப் வந்து அது 0 வந்து அதுக்கு பேர் இர்ரோட்டேஷனல். அதான் இங்கே சொல்லிக்கிறேன், சொலினாய்டல் அண்ட் இர்ரோட்டேஷனல். ஸோ இது நம்ம நார்மல் ஃபார்ம்னா லேப்லாஸ் ஆப்ரேட்டர்னா என்ன, ஹார்மோனிக் ஆப்ரேட்டர்னா என்ன? லேப்லாஸ் ஆப்ரேட்டர்னா டெல் ஸ்கொயர் மட்டும் வந்துச்சுன்னா லேப்லாஸ் ஆப்ரேட்டர். அண்ட் டெல் ஸ்கொயர் ஈக்குவல் 0ன்னு வந்ததுன்னா அந்த வேவர்லிஸ் ஃபங்க்ஷன் மேபி ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வருது, அது ஈக்குவல் 0ன்னு ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா அது ஹார்மோனிக் ஆப்ரேட்டர். சரிடா கண்ணு? ஓகே சார். இதெல்லாம் பேசிக் ஃபார்முலா. அட்லீஸ்ட் இந்த ஃபார்முலா தெரிஞ்சாவே நம்ம ஓரளவுக்கு இந்த யூனிட் மாடலை வந்து நம்ம ஈஸியான ஃபார்முலா தான். சரிங்களா? இப்போ உங்கள் மெட்டீரியலேருந்து ப்ராப்ளம் பார்க்கலாம். நீங்கள் இது நம்ம நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கிறோம். இருந்தாலும் உங்கள் மெட்டீரியலேருந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும்னா அந்த இது பண்ணிக்கிறேன். அதனால ஒரு ரிவிஷன் ஸ்க்ரீன் மாற்றிக்கிறேன்ப்பா. இது தெரியுதா? ஸ்க்ரீன் தெரியுது இல்லை? ஓகே தெரியுது சார். ஓகே, கீழே போயிடுறேன். இது பழசு வந்து கீழே போயிடுறேன். ஓகே டேக்கன், இதை உங்கள் மெட்டீரியல் இருக்கிறது. இது நம்ம கடைசியாக பார்த்துக்கலாம். டெல் கிராஸ் இது வந்து நம்ம ஈஸியான தான். இது ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிக்கிறோம். கீழே இருக்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். இதை சொல்லிக்கிறாங்கப்பா, ஃபைண்ட் யூனிட் நார்மல் வெக்டர். ஃபைண்ட் யூனிட் நார்மல் வெக்டர் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஒரு நிமிஷம் நீங்கள் ஃபார்முலா அப்ளை பண்ணிவிட்டு என்ன வரும்னு பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி போட்டுடலாம். ஒரே நிமிஷம், ஒரு கால் வருது, பேசிட்டு வந்துடுறேன். ஓகே சார்.